ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்சித்ரா கார்த்திக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட வந்து பன்னீர் ஜாமுன் செஞ்சு தாக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால அக்கா வந்து பன்னீர் ஜாமுன் செய்ய போறாங்க. எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோல பார்ப்போம். சரி, இதை எவ்வளோ செய்யலாம்? பால் இருக்கு, இந்த பாக்கெட் எடுத்துக்கலாமா? இல்ல ரெண்டுமே பண்ணே வரும்ல. அது நிறையலாம் வராது, ஒரு 25. ஃபர்ஸ்ட் அந்த பாதி செய்யலாம், அப்புறமேட்டு அடுத்தது செய்யலாம். ரெண்டுமே செய்யலாம். பத்தாது, பால் கம்மியா தானே வரும். அது கம்மியா தான் வரும். சாப்பிடுவீங்களா? அது சாப்பிடுறதுக்கு என்ன, ஒரே நம்ம கூட காலி பண்ணிடுவோம். நான் சரி, அப்படி போட்டுட்டா எப்படி வரணும்னு தெரியல. அதெல்லாம் நல்லா தான் வரும். சட்டிக்குள்ள 1.5 லிட்டர் பால் ஊத்துறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுல்ல? தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த இதுதானே எடுக்க போகிறோம், பன்னீர் வடிகட்டி. ஆனால் 1.5 லிட்டர் பாலுங்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. அதில் நீ பால் அது கம்மியாக தான் வரும். கம்மியாக தான் வரும். நம்ம 1/2 லிட்டர் பால்லேயே கம்மியாக தான் வரும். இது 1 லிட்டர் பாலில் 1.5 லிட்டரு ரொம்ப கம்மியாக வரும். கூட ஒரு பால் கூட. சரி, இந்த துணி எடுத்துகிட்டு வந்துடு. ஏதாவது இன்னும் அரிப்பு இருக்குல்ல, அரிப்பு வச்சோன்னா அதில் எல்லாமே அந்த இது போயிடும், வெளியே வந்துடும். வெளியே வந்துடும். துணி இருக்கு, சும்மா ஒயிட் காட்டன் துணி மாதிரி ஏதாவது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பன்னீர் ஜாமுன் ரெடி ஆக போகுது. சரி, பால் காயிட்டோம். சும்மா காய்ந்த உடனே நம்ம கொதிச்ச உடனே நம்ம அந்த லெமனை புழிஞ்சு ஊற்றிடுவோம். லெமன் எத்தனை போடணும்? அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு லெமன் போதும். ஒரு லெமன்ல தான் வராது. ஒரு லெமன்னா 1 லெமன். ஜூஸ் இருக்கிறது பொறுத்து தான். லெமன் ஜூஸ் போறது போகுது. லெமன் ஊற்றினா தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து. ஒரு லெமன்ல தெரியவே தெரியாது. தெரியலன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியது. அது லெமன் வினிகர் மாதிரி ஊற்றுவாங்க தெரியுமா? அதுவும் புளிப்பு தான். அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம இதை ஊற்றி செய்யலாம். நமக்கு எப்படி தெரியுதோ அப்படிதான் செய்ய முடியும். வினிகர் செய்ய முடியும். சரி, பால் காயிட்டும். இவ்வளோ லெமன்லாம் வேண்டாம் சுபா, இதெல்லாம் ஓவர். இவ்வளோ லெமன்லாம் தேவைப்படாது. சும்மா ஒரு லெமன் நம்ம புழிஞ்சு பார்த்துக்கலாம். அந்த புனிற இது இல்லையா, லெமன் புளிச்சது? அது இல்லை, இது வச்சுக்கலாம். அந்த கசிப்பு அரைப்புக்குள்ள வச்சுக்கலாம். அது தட்டு நோட்டு. நம்ம 2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். ஆமாம், எவ்வளோ தேவையோ. கைக்குள்ள எடுத்துட்டு வா. பால் பொங்க போதா? பொங்க போகுது. நம்ம பார்க்காம இருந்தாதான் அது பொங்கி ஊற்றும். பார்த்தோன்னா அது பொங்கியே ஊற்றாது. நம்ம பார்க்காம இப்போ சடனா திரும்பி எங்கேயாவது பண்ணிட்டு இப்படி சடனா இப்படி திரும்பி பார்த்தா நமக்கு பார்க்கறதுக்குள்ள அது பொங்கி அடுப்பெல்லாம் நசி பண்ணிடும். பொங்க போகுது இல்லையா? ஆமாம், பொங்க போகுது. இந்த லெமன் ஜூஸ் ஊற்றிட வேண்டியது. ரொம்ப காயணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன இல்லை, கொதிக்கலாம் வேண்டாம், அந்தளவுக்கு வேண்டாம். பொங்கட்டா வேண்டாமான்ட்டு இருந்தா எப்படி பண்றது? வருது மேலே முட்டை விட போகுது. செய்யலாமாக்கா? கேக்லாம் ஒரு டைம் செஞ்சு எனக்கு வரவே இல்லை. கேக்லாம் ட்ரை பண்ணணும்னா சிம்பிளாக தான் ட்ரை பண்ணணும். ஸோ பொங்கிடுச்சா? ஆமாம், வச்சுருக்கேன். பொங்கிருச்சு. இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸ் அப்படியே உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுறலாம். அப்படியா? அப்போ அது அப்படியே தெரியும். ஆமாம். அப்புறம் ஏன் நாங்கள் அன்னைக்கு ஊற்றும் போது தெரியல? அது உங்களுக்கு செய்ய தெரியலையா இருக்கும். செய்ய தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது பாரு. ஆமாம், உடனே வந்துருச்சா? இது இன்னும் இவ்வளோ ஜூஸ் இருக்கு பாரு. அப்படியே நாங்க அன்னைக்கு பண்ணோம் 5-6 லெமனுக்கு மேல எங்க போட்டுக்கு ஊத்திட்டே இருக்கோம். அது வேஸ்ட். அது உங்களுக்கு பண்ண தெரியலையா இருக்கும். இப்போ அது வந்து இந்த மாதிரி வரவே இல்லையே. அப்போ இப்போ நீ கொஞ்சோண்டு தான் ஊத்துனேன். அதுக்கு வரைக்கும் நான் 10 லெமன் இவங்களை அதுக்கு தான் வாங்கிட்டே சொன்னேன். 10 இதுக்கு ஒண்ணே போதும். இதுல இன்னும் இவ்வளோ இருக்கு. தண்ணி தனியா வந்துடும், பால் தனியா வந்துடும்.
இது திக்கு பாலுங்கிறனால நல்லாவே வந்துருச்சா? வந்துருச்சு. இதெல்லாம் வருதா? அதை பாரு. செம்ம. எங்க அக்கா எங்களுக்கு ஜாமுன் செய்ய போறாங்க, பன்னீர் ஜாமுன். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம் போல. லைட்டா கழுவணும் தானே? ஆமா, லைட்டா பச்சை தண்ணி ஊற்றி கழுவணும், இல்லைன்னா அந்த புளிப்பு வரும். புளிப்பு தன்மை இருந்துட்டு இருக்கும். ஆமா, இன்னும் கொஞ்சம் இந்த பால் இருக்கு கொஞ்சம் அது இதாகணும். வந்துச்சா? ஸோ தவிர தண்ணி தனியா வருதா? பெரிய எல்லோ கலர் தண்ணி. ஆமா வந்துச்சா? ஆமா, அவ்வளோதானே. எல்லோ வந்துச்சா ஃபுல்லா? 1.5 லிட்டர் பாலுக்கு 2 லெமன் கூட ஊற்றலை, கொஞ்சோண்டு எடுத்து வச்சாச்சு. ஆனால் டக்குன்னு தெரிஞ்சிருச்சா? பண்ணிக்கலாமா? நீ வடிகட்டி ரெடி பண்ணிட வேண்டியதான். பன்னீர் நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம்? பசைப்பு இதுக்கு போட்டு இங்கே பாரு, இவ்வளோதான். அந்த ரொம்ப பால் மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகிடும், இருக்கிற அந்த சத்துலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிசைய போகிறோம். சுடுது. ஐஸ் வாட்டர் ஊற்றியும் சுடுதா? ஆமாம், சூடாக. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இன்னும் பிசைஞ்சு நம்ம எடுக்கணும். போதும், லைட்டாக எண்ணெயை மட்டும் ஊற்றி ஊற்றி நல்லா, எவ்வளோ அளவுக்கு நெய் வேண்டாம். நெய்னா கொஞ்சம் நெய் ஃப்ளேவர் அடிக்கும்ல. ஆமாம், எண்ணெய்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மாவு கோதுமை மாவு மாதிரி பிசையணும். நீ அதை பாத்திரத்தை கழுவிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம சர்க்கரை பாவு போட்டுடலாம். இப்போ இதில் ரோஸ் ஃபுட் கலர் சேர்க்கணும் வேறு. நல்லா பிசைஞ்சிட்டு தான் ஃபுட் கலர் சேர்க்கணும். ஆமாம், இதில் தான் பிங்க் கலர். பிங்க் கலரா? டார்க் பிங்காக வேணுமா, லைட் பிங்காக வேணுமா? குலோப் ஜாமுன் மாதிரி வேணுமா, இல்லைன்னா வந்து உருண்டை மாதிரி? எந்த ஷேப்பா இருந்தாலும் ஓகே. இந்த ஷேப்புனால என்ன, முதல்ல சாப்பாடு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரவை மாதிரி ஆயிடுச்சா? நல்லா ரவை மாதிரி வந்திருக்கு. இது இன்னும் பிசையணும். இது பிசையதான் கஷ்டம். 1 மணி போடு. என்ன பண்ற? 1/4 கிலோக்கு ஏன் ஸ்பூன்ல போடுறாங்க? தட்டு அப்படியே தட்டு தட்டிடுவா? தட்டு அது டப்பாலோட பாரு. போடு போடு போடு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடு. நான் இன்னும் பண்ணலை சுபா. இது ரொம்ப டைம் ஆகும், ஏன்னா நிறையா இருக்குல்ல. இப்போ ஓரளவுக்கு அந்த பிடிக்கிறது வந்திருக்கா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பிணையணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிணைஞ்சா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாமா? போதும் 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 போதும். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடணுமா? வெயிட். அப்புறம் ஓகே. இப்போ ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். லைட்டாக வேணுமா, டார்க்காக வேணுமா? டார்க்கா. டார்க்காகவே வா. சும்மா லைட்டாக ஃபுட் கலர். எல்லா இடமும் ஆயிடுமா? பிசையணும்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிசையணும். கலர் பிரைட் கலர். ஃபுட் கலர் போட்டு பிசைஞ்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், இன்னும் 5 நிமிஷம் பிசையணும்ல. ஏற்கனவே 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. இன்னும் 5 நிமிஷம் அந்த ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம்டா. ரொம்ப டார்க்கானா ரொம்ப டார்க்காக இருக்கும்ல. பரவாயில்லையா? இது இன்னும் பிசையில இல்லை, இன்னும் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குல்ல. இன்னும் எல்லா கலர் மிக்ஸ் ஆகணும். உட்காந்துட்டேன்ல சுபா, கால் வலிக்குது. நின்றுட்டு எவ்வளோ நேரம் பிசைறது? அதான் கீழே உட்காந்து பிசையலாம். ஸோ இப்போ பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. அதனால நம்ம வந்து நீ உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். தட்டு எடுத்துட்டு வா. இனி அப்படியே நம்ம பால் மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பிடிச்சிங்க. சரி, உனக்கு என்ன ஷேப் வேணுமோ நீ அதை பிடி. அவளுக்கு என்ன ஷேப் வேணும் அப்போ நானே பிடிச்சி வைக்கிட்டா? சிலிண்டர் ஷேப்லையா? ஓவல் ஷேப்பில். நான் இதை பால் மாதிரி ஆக்கிடுறேன். என்னக்கா அதுக்குள்ள ரெடி பண்ணியாச்சா? ஆமாம், வேறு
நான் சிப்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள இது டக்குன்னு ரெடி பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். அங்க சக்கரை பாக்கு வச்சாச்சுல அடுப்புல, ஆமா, டைம் ஆயிரும்ல. ஒரு ஷேப்ல பிடிச்சிட்டீங்க போல. சுபா ஒரு ஒன்றரை ஒன்றரை இந்த பால் ஷேப். சுபா வந்து இந்த சிலிண்டர் சிலிண்டர் மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்ச ஷேப். நல்லா தான் இருக்கும். செஞ்சு சாப்பிடுவோம், எப்போ சாப்பிடுவோம்னு தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் செமையா இருக்கும்ல. ஃப்ரிட்ஜ்ல வச்சா இன்னும் ஒண்ணு தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும், கொஞ்சம் தான் வெளிய வச்சிரணும். ஆனா ஆறணும்ல. நாம ஆறாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட காலியாயிரும். இன்னைக்கு காலி ஆயிரும். ஆமா, ஃப்ரிட்ஜ்ல சாப்பிடுவீங்க. ரொம்ப நாள் ஆச்சுலாம். இல்லைன்னா நான் அங்க இருந்து வரும்போதே செஞ்சு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். டைம் இல்லை, திடீர்னு கிளம்புனால டைம் கிடையாது. சர்ப்ரைஸாக வரணும்னு திடீர்னு கிளம்பியிருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஹார்ட் ஷேப்ல பிடிச்சிருக்கா பாரு, குட்டி ஹார்ட். உனக்கு வா, நீ உனக்கு பிடிச்ச ஷேப்ல நீ உருட்டிக்கோ. நீங்கள் உருட்டுங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிடு. டைம் ஆயிட்டா நிறைய இலக்கு குட்டியா? ஆமாம், ரெண்டு தானே போடுங்க. அப்படியா? உருண்டை பிடிச்சாச்சு. அது வந்து 3 இது முழுசாவே உளுந்துருச்சு, உள்ள 2 தான் பிச்சு போட்டேன். சரி, உள்ள போட்டு நல்லா கொதிக்க வச்சலாம். ஃபர்ஸ்ட் சிம்ல வச்சிடலாம், இன்னும் கரைஞ்சி ஓடிடக்கூடாது. ஃபோனில் பார்க்கறதுக்கு நேரில் கலரு நல்லா செமையாக இருந்துச்சுல்ல. ஃபோனில் வந்து கலர் லைட்டாக இருக்கு. அது அந்த கேமராக்கு ஆமாம், வெய். தள்ளிக்க போட்டாச்சா? பன்னீர் ஜாமுன் கொதிக்க போகுதா? இப்போ சிம்ல வச்சது கொட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடலாம். பொங்கி கீழே ஊற்றிடாம பொங்குமா? பொங்காது, தெரியலையே. சும்மா லைட்டா குறைச்சி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். லைட்டா கொதிக்கி வச்சோம். கொதிக்கிடுல பாப்போம். பெரிய பெருசா பெருசாயிருச்சு. ரொம்ப பெருசாயிருச்சுல. ஆமா, நீ சொன்ன மாதிரி தண்ணி கம்மியா வச்சு. தண்ணி கம்மியா நீ சொன்ன அளவுக்கு வச்சோம்னா அது கொதிக்கவே கொதிக்காது, படுத்துக்கும். இதுவே ரெடி ஆயிடுச்சா? எப்படி ரெடி ஆயிடுச்சு? பெருசாயிடுச்சா? ஆமா, நல்ல பெருசா தெரியுது. பால் தண்ணி நான் கம்மியா வச்சிருந்தேனா இதா இருக்கும் போல. தண்ணி கம்மியா இப்ப கரெக்டா இருக்குல்ல? இது வந்து ஃப்ரீயா கொதிக்கும். ஆனா இதுமே கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலதான். பரவாயில்ல. வாவ், செமையா இருக்குக்கா. ஃபர்ஸ்ட் போடும் போதோட இப்ப நல்லா பெருசா உப்பி இருக்கே. எப்படி இருக்கா? செமையா இருக்கு, வாசமும் செமையா இருக்கு. எப்ப ரெடி ஆகுமோ? இது வரை 4 மணி நேரம் இதுக்கு வெயிட் பண்ணணும். வர ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அந்த 4 மணி நேரம் அந்த உள்ள ஜீரா தண்ணிலாம் இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்பா? 4 மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே. ஒரு 5 மணி 6 மணிக்கு எடுக்கலாம். சரி, பாப்போம். சரி, ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒண்ணு டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்கும். டேஸ்ட் பண்ணி அதெல்லாம் அக்கா எனக்கு டேஸ்ட் பண்ண கொண்டு வந்திருக்கா. வாவ், செமையா இருக்கு. சில்லுன்னு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். பன்னீர் ஜாமுன். அக்கா ரசகுல்லாங்கிறா, தப்பு. இது பன்னீர் ஜாமுன். எப்படி இருக்க தெரியலையே. வாய் வைக்கிறதுக்குள்ள வாய்க்கு வெட்டாம கை கெட்டினது வாய் கெட்ட போயிட போகுது. நல்லா இருக்குல்ல? பண்ணி ஒரு டேஸ்ட் பண்ணி தெரியும், நல்லா செய்வேன்ட்டு. நல்லா தான் இருக்குல்ல? பண்ணி ஒன்று டேஸ்ட் பண்ணி வேண்டாம். சூப்பரா இருக்கா? ஒரு நல்லா இருக்கும் இல்ல? ஜீரா செமையா ஊறி செம டேஸ்ட். நீ நினைச்சு பார்த்துருப்பியா எப்படி இருக்கும்னு? இது ஃப்ளேவர் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். போட்டுடு.